இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆதித்யா பிர்லா நிறுவனம் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பவுண்டேஷன் என்கிற ஒரு அறக்கட்டளையை நடத்தி வருகின்றது. இந்த அறக்கட்டளையின் மூலமாக ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் என்ற பெயரில் ஆண்டுதோறும் 9ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை படிக்கும் ஏழை எளிய மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025-2026 ஆண்டுக்கான ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பவுண்டேஷன் வழங்கும் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப்புக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஆதித்யா பிர்லா நிறுவனத்தின் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பவுண்டேஷன் வழங்கும் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய அனைத்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.buddy4study.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப்பின் பங்குதாரர் buddy4study என்கிற நிறுவனமாகும். இந்த இணையதளத்தின் வழியாக தான் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் 2025-26 supporting dreams shaping futures from class 9th to post graduation aspirant. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் பிர்லா ஸ்காலர்ஷிப் 2025-26 about the program கொடுத்திருக்காங்க. ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. frequently asked questions, contact details, apply now அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த ப்ரோக்ராம் பத்தி ஒரு முன்னுரை கொடுத்திருக்காங்க. அதாவது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் பத்தி ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அறக்கட்டளையால் நிறுவப்பட்ட ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் பின்தங்கிய பின்னணியில் இருந்து வரும் திறமையான மாணவிகளுக்கு கல்வி கற்பதில் ஆதரவளிக்க உறுதி பூண்டுள்ளது. நிதி உதவி மற்றும் கட்டமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் இரண்டையும் வழங்குவதன் மூலம் தகுதியான மாணவர்கள் நிதி தடைகள் இல்லாமல் தங்கள் படிப்பை தொடர முடியும் என்பதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. ஐஐடிகள், என்ஐடிகள், என்எல்யூக்கள் மற்றும் ஐஐஎம் போன்ற முன்னணி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கும், இளங்கலை 3 ஆண்டுகள் படிக்கும் மாணவிகளுக்கும், தொழில்முறை பட்டப்படிப்பு 4 ஆண்டுகள் மற்றும் முதுகலை தொழில்முறை படிப்புகளில் தகுதி பெற்ற பெண் மாணவிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பவுண்டேஷன் என்பது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் மற்றும் இணை நிறுவனங்களின் பெரு நிறுவன சமூக பொறுப்பு பிரிவாகும். இதன் மூலம் அதன் மேம்பட்ட திட்டங்களை மேற்கொள்கிறது. ஆதித்யா பிர்லா சமூக முயற்சிகள் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு மையத்தின் தலைவர் தலைமையிலான ஒரு வலுவான குழு வழிகாட்டியாக உள்ளது. இவ்வாறு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பவுண்டேஷன் பற்றியும் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றியும் முன்னுரை கொடுத்திருக்காங்க. கீழே வரும்போது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கிளாஸ் 9th to 12th ஸ்டூடெண்ட் 2025-26 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா open exclusive to meritorious girls students currently enrolled in class 9th to 12th at recognized school across India. Applicant must have achieved a minimum 60% of marks in their most recent academic year. Applicant annual family income must not exceed 6 lakhs. Children of employee of Aditya Birla Capital Limited subsidiaries and buddy4study are not eligible to apply. Benefits கொடுத்திருக்காங்க. Selected students will receive a scholarship rupees 25,000 for 1 year. Documents details கொடுத்திருக்காங்க. அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா passport size photo, previous class or semester mark sheet, government issued identity proof அதாவது ஆதார் கார்டு அல்லது voter ID, driving license, PAN card, current year admission proof, fee receipt, admission letter, institution identity card, bona fide certificate, receipts of educational expense, tuition fees, hostel fees, mess fees, books, etc. Copy of the applicant bank passbook. உதவித்தொகை உங்களது வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்காக பேங்க் பாஸ்புக் சமர்ப்பிக்க வேண்டும். பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் ஆர் பேரண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இவை அனைத்துமே 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உண்டான தகுதிகள் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஜெனரல் கிராஜுவேஷன் 2025-26 3 years அதாவது இளங்கலை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த அனைத்து விதமான ஸ்காலர்ஷிப்புக்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி டெட்லைன் டேட் கொடுத்திருக்காங்க 7 டிசம்பர் 2025 அதாவது 7/12/2025 முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஜெனரல் கிராஜுவேஷனுக்கு எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓபன் எக்ஸ்க்ளூசிவ் டு meritorious girl students currently enrolled in recognized government colleges in India pursuing 3-year general undergraduate courses. Applicant must have achieved a minimum 60% of marks in their most recent academic year. Applicant annual family income must not exceed 6 lakh. Benefit பாத்தீங்கன்னா scholarship
30,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும். இதற்கான டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் 2025-26 4 years. இதற்கான எலிஜிபிலிட்டி ஓபன் எக்ஸ்க்ளூசிவ் டு மெரிட்டோரியஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் currently enrolled in recognized government colleges in India pursuing 4-year professional undergraduate courses. இதற்கான கல்வி உதவித்தொகை ரூபாய் 45,000 ஆண்டிற்கு வழங்கப்படும். இதற்கான டாக்குமெண்ட்ஸ் டீடைல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தகுதியானவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் ஐஐடி, என்ஐடி, IIM போன்ற கல்வி நிறுவனங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் அல்லது ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. இதற்கான எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓபன் எக்ஸ்க்ளூசிவ் டு மெரிட்டோரியஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் currently enrolled in premier institutions such as IITs, NITs, IIMs and other institute approved by the Aditya Birla Capital Foundation. Applicant must have achieved a minimum 60% of marks their most recent academic year. Applicant annual family income not exceed 6 lakhs. Benefit 60,000 ரூபாய் ஆண்டிற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த பிரிவில் உதவித்தொகைக்கு தகுதியோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு கீழே வரும்போது frequently asked questions அப்படி கொடுத்திருக்காங்க. அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேள்வி பதில் கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வாசித்து புரிந்து கொள்ளலாம். What is the selection process for Aditya Birla Capital Scholarship 2024-25? அதாவது கடந்த ஆண்டு ஆதித்யா பிர்லா ஸ்காலர்ஷிப்ல செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. போன் நம்பர் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்காக உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் பிரிவில் விண்ணப்பிக்க தகுதி இருக்கோ அந்த ஸ்காலர்ஷிப் நேரா அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி லாகின் பண்றதுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு சைன் இன் வித் கூகுள் அப்படி கொடுத்திருக்காங்க. கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். அல்லது நாட் ரெஜிஸ்டர்ட் எட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. புது யூசரா இருக்கும்போது நீங்க இந்த படி ஃபோர் ஸ்டடி இணையதளத்தில் ஒரு கணக்கு ஓபன் செய்ய வேண்டும். அதுக்காக கிரியேட் அன் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு, ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்கலாம். நீங்க லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கிளாஸ் 9th to 12th ஸ்டூடெண்ட். அதாவது நீங்க எந்த பிரிவுல செலக்ட் பண்றீங்களோ அந்த பிரிவு இங்க கொடுத்திருப்பாங்க. டெட்லைன் கொடுத்திருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக இந்த வெரிஃபை ஆதார் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி என்டர் யுவர் ஆதார் நம்பர், உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ஆதார் வெரிஃபிகேஷன் ஆகும். அதன் பிறகு இந்த அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, மின்னஞ்சல் முகவரி, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு வெரிஃபை, ஆனுவல் ஃபேமிலி இன்கம், ஆர் யூ டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான டிஃபரெண்ட்லி ஏபிள்டு டீடைல்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, ஹவுஸ் டைப் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்புறமா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு எஜுகேஷனல் டீடைல்ஸ் பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல உங்களது கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோடு கேட்டிருக்காங்க. அப்புறம் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, பேங்க் டீடைல்ஸ், மோர் அபவுட் யுவர் செல்ஃப். அதன் பிறகு இந்த செக் பாக்ஸ்ல எல்லாமே டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா செக் பாக்ஸ்லயும் டிக் பண்ணி ப்ரீவியூ பண்ணி உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியதுதான். அது மட்டும் இல்ல, நீங்க லாகின் பண்ற பிறகு உங்க டேஷ்போர்ட்ல இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. மை ப்ரொஃபைல், மை இன்பாக்ஸ், OTR வெரிஃபை, மை டாக்குமெண்ட் வேலட், அந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் லாகின் பண்ணி இந்த தகவல்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். சப்மிட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா சென்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு செலக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். தகுதியான மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். ஆகவே தற்போது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அல்லது இளங்கலை, முதுகலை போன்ற உயர்கல்வி படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.